ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. எப்பவும் போடுற vlog-ஐ விட இந்த vlog-ல என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நாங்கள் பூனைக்குட்டி வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து பூனைக்குட்டி வந்ததுக்கப்புறமா என்னோடய டே வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதனால் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிரும். பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் நான் ஹாலிடே அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக ஏர்லியராகவே எழும்ப வேண்டியிருக்கு. ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். எங்களோட பூனைக்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பூனைக்குட்டி. அதுக்கு 2 months தான் ஆச்சு. ஸோ வந்து அதுக்கு ஸ்பெஷலாக ஃபீட் பண்ணுறதுக்காக வந்து ஃபுட்டு செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம். கிட்டன்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டு. இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1 to 4 months கிட்டனுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஃபுட்டு தான் இதெல்லாமே. இந்த பவுடர் வந்து பூனைக்குட்டியோட ஸ்கின்னும் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ட்ரை ஃபுட், வெட் ஃபுட்னு சொல்லி செப்பரேட்டாக இருக்குது. பூனைக்குட்டி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ட்ரை ஃபுட் மட்டும் செப்பரேட்டாக கொடுக்க முடியாது. ஸோ வெட் ஃபுட்டையும் அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பூனைக்குட்டி நாங்கள் வாங்கும்போதே வெட்டினரியில் கொண்டு போய் அவங்க சஜஸ்ட் பண்ண ஃபுட் தான் இதெல்லாமே. ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இதோட pH வேல்யூ அதுவும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எல்லாம் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் அதுக்கு கொடுப்பேன். ஃபுட்டும் தண்ணியும் பார்த்திங்கன்னா சேர்த்தே கொடுத்துருவேன். சாப்பிட்றது பக்கமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் சமைச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா இடியப்பம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூனைக்குட்டி வந்ததுக்கப்புறமா என்னோடய டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்குது டெய்லியுமே. மெயினாக பார்த்திங்கன்னா ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறதுலாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அது விளையாடுறத பார்க்குறதே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ என்னோடய டைமெல்லாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது இப்போதைக்கு. இன்றைக்கி இடியப்பத்துக்கு கூட என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்ட ஒரு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா vlog வந்து எப்போவாது தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் உள்ள வேலையே கரெக்டாக இருக்குது. அந்த இடையில வந்து கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் தான் வந்து எடிட்டிங்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி வந்து டெய்லி ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். vlog எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய பூனைக்குட்டி வந்து காலையில் எழும்பி சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தூங்க போயிடும். குட்டி பூனைக்குட்டினால் ஜாஸ்தி நேரம் தூங்க தான் செய்தது. சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, பூனைக்குட்டி பற்றி அப்டேட் கொடுங்க, பூனைக்குட்டி பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மெயினாக அவங்களுக்காக தான். இது பார்த்திங்கன்னா அகமத் டீயோட ஒரு ப்ராடக்ட் தான், புதுசாக வந்திருக்குது. இதில் வந்து மெஜஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா வந்து கார்டன் ஆஃப்டர்நூன், அதுக்கப்புறமா வந்து எலிகன் ஏர்ல் கிரே, இந்த மாதிரி 3 இருக்குது. நான் இப்போ வந்து மெஜஸ்டிக் பிரேக்ஃபாஸ்ட்டில் தான் டீ பண்ணி குடிக்க போகிறோம். இந்த பேக்கில் இருக்கக்கூடிய 3 ஃப்ளேவருமே டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாகவே அகமத் டீயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ பேக் மட்டும் கிடையாது, டீ மிக்ஸும் கிடைக்குது. உங்களுக்கும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பூனைக்குட்டியை கொண்டு வெட்டனரி டாக்டர்கிட்ட தான் போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் வேக்சினேஷன் போட வேண்டியிருக்கு. ப்ளஸ் வந்து பாஸ்போர்ட் வாங்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, அதை குளிப்பாட்டணும். அங்கே வெட்டனரி கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே அதை குளிப்பாட்டி விடுவாங்க. ஸோ வந்து இதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பூனைக்குட்டியை கொண்டு வெட்டனரி டாக்டர்கிட்ட தான் போகிறோம். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோம்.
ஹலோ. எங்களுக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. எப்போவுமே நாங்கள் 4 பேர் தான் கிளம்புவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பும்போது பூனைக்குட்டியும் கூட கூப்பிட்டு போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக என் குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது அவங்கள வேக்சினேஷன் போட கொண்டு போனதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது. இப்போ தான் என் குழந்தைங்க கையில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குட்டியாக இருக்கும்போது எப்போ வளருவாங்க அப்படின்னு இருக்கும். குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா ஐயோ குட்டியாகவே இருந்திருக்கலாமே, அந்த பழைய விளையாட்டுத்தனம்லாம் போயிடுச்சே, அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வெட்டனரி கிளினிக் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்திருந்தோம்ல, சேம் அதே கிளினிக் தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்டுக்கு தேவையான எல்லா ஸ்டஃப்ஸுமே இங்கே ஒரு ஸ்டோரில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து டாக்டர் இருக்காங்க, வெட்டனரி டாக்டர் இருக்காங்க. அதுக்கப்புறமா அது க்ரூமிங் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு போனதுமே அதை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா வந்து அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு நிறைய பெட்டெல்லாம் வந்து. ஸோ எங்களுக்குள்ள டைம் வந்ததுமே பெட்டை கொண்டு போய் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு வார்மிங்குள்ளே டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே பாஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வேக்சினேஷன் எப்போ போடணும் அதுக்குள்ளே கார்டும் கொடுத்துருந்தாங்க. ஷிவராயிட்டே இருக்கு பாவம், ரொம்ப பயந்துடுச்சு. பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டி இருந்தாங்கல்ல, ப்ளஸ் வேக்சினேஷன் வேறு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பயந்துட்டு போல் ஷிவராயிட்டே இருந்தது. சஞ்சய் தான் அப்படியே ஃபுல்லாக ஹக் பண்ணி வச்சுட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நானும் என் பொண்ணும் சேர்ந்து தான் குக்கீஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன குக்கீஸ் பண்ண போகிறோன்னா சாக்லேட் சிப் குக்கி தான் பண்ண போகிறோம். ஸோ என் பொண்ணோட ஃபேவரட், அதனால் அவ்வளோ ஹெல்ப் பண்ண வந்துட்டேன் எனக்கு கூட. இந்த சாக்லேட் சிப் குக்கி டோ பண்ணுறதுக்கு வந்து 1 கப் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றியிருக்கேன் பவுலில். அதுக்கப்புறமா 1 கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்து 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். 2 மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 எக்கை வந்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும், எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பைகார்பனேட் சோடா இருக்குல்ல, அதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மைதா வந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கடைசியாக சாக்லேட் சிப் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா குக்கி கட்டர். பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டா, நிறைய லட்சம் குக்கி கட்டரை வந்து குக்கீஸ் ஷேப் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. ஸோ வந்து நார்மல் குக்கி ஷேப்லேயே நாங்கள் வந்து குக்கீஸ் பண்ணிட்டோம். குக்கீஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய குக்கிங் ரேஞ்சில் தான் இந்த குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. வெளியே கிறிஸ்பியாகவும் இல்லை சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சாக்லேட் சிப் குக்கீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நான் சொல்லியிருந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு குக்கீஸ் நீங்களே வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் கறி, அதுக்கப்புறமா சிக்கன் பக்கோடா பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கூடவே வந்து ஆப்பம் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதில் தான் இன்றைக்கி டின்னருக்கு நான் சமைக்க போகிறேன். சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு வந்து சிக்கனை ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டை வந்து தோலோடு நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் சிக்கன் குழம்புக்குள்ளே வேலை நடந்துகிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு சமைக்க தான் இந்த சிக்கன் பக்கோடாக்குள்ளே மேரினேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுக்கு கூட தயிரும் ஆட் பண்ணும். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக வரும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா விலாக் எடுக்கும்போது தான் சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். சட்டு புட்டுன்னு சமையல் முடிச்சிருவேன். ஆனால் வந்து இந்த விலாக் எடுக்கும்போது தான் ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு. சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பக்கோடாவும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து ஆப்பத்துக்கு வந்து சோடா உப்பு தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். சிக்கன் பக்கோடா பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடாவுக்கு நம்ம மேரினேட் பண்ணுறோம்ல, அதில் வந்து மாவெல்லாம் ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல. ஸோ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் வந்து சிக்கனை போட்டதுமே ஒரு ஸ்பூன் வச்சு பிரித்து விடுங்க சிக்கன் எல்லாத்தையும். அந்த மாதிரி பண்ணும்போது செப்பரேட்டாக ஃப்ரை ஆகி வரும். அப்படி இல்லைன்னா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் வரும். இங்கே பாருங்கள், யம்மியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தூங்க தான் போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ஹாலில் தான் படுக்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹாலில் படுத்து டிவி பார்த்துட்டு அப்படியே பேசி தூங்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக் முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான விலாகில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். என்னோடய சேனல் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.